ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய தோழி அஞ்சலை தனது பங்களிப்பாக 10 லட்சத்தை கொலையாளிகளுக்கு கொடுத்ததாக போலீசார் விசாரணை தகவல். தலைமறைவாக இருக்கும் லேடியை தேடி அலையும் போலீஸ். அவரது பாஜக மகளிர் அணி செயலாளர் பொறுப்பு பறிப்பு. வடசென்னை மேற்கு மாவட்ட பாஜக மகளிர் அணி செயலாளராக இருந்தவர் அஞ்சலை. வடசென்னையில் கஞ்சா விற்பனை செய்து வந்ததாக அவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதாம். முக்கியமாக பிரபல ரவுடியாக செயல்பட்டு வந்த ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய தோழியாகவும் அவர் இருந்து வந்ததாக பல கட்ட பஞ்சாயத்துக்கள் உள்ளிட்ட பல வழக்குகளில் தொடர்புடையவர் அஞ்சலை என்றும் கூறப்படும் நிலையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம் உட்பட 14 நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய தோழி அஞ்சலை என்று கூறப்படும் நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு அவர் எங்கு செல்கிறார் என நோட்டமிட்டு உளவு பார்த்து தகவல்களை கொலையாளிகளுக்கு பகிர்ந்து வந்திருக்கிறார் என்றும் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் தனது பங்களிப்பாக 10 லட்சம் ரூபாயை அஞ்சலை கொடுத்திருப்பதாகவும் கொலையாளிகள் கொடுத்துள்ள வாக்குமூலத்தின் மூலம் போலீசார் உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் அஞ்சலை மீது வழக்கு பதிந்து அவரை தீவிரமாக போலீஸ் தேடி வருகிறது. தொடர்ந்து அஞ்சலையின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆக இருப்பதோடு தலைமறைவாக அவர் இருக்கும் நிலையில் அவரது உறவினர்கள், கூட்டாளிகள் உள்ளிட்டோரிடம் தீவிர விசாரணை செய்து தனிப்படை போலீசார் அஞ்சலையை தேடி வருவது குறிப்பிடத்தக்கது. அஞ்சலை தமிழ்நாடு பாஜகவின் வடசென்னை மாவட்ட மகளிர் அணி தலைவியாக பதவி வகித்து வந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் தீவிரமாக போலீசார் தேடப்பட்டு வரும் நிலையில் பாஜக கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே அவரை நீக்கி பாஜக மாநில தலைமை நடவடிக்கை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.